எம்கேஆரா? சரி, இன்னைக்கு வரட்டும். அவரை மண்டையை பொழந்து விட்ருவோமா? கூடுடு முதல்ல பார்க்கலாம். சித்தனை கட்டிக்கிட்டு சிங்கரம் பண்ணிக்கிட்டு மத்த சுந்தர் ஒருத்தி அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா, அத்தான பார்த்து அசந்து போய் நின்னாளா. சித்தானை கட்டிக்கிட்டு சிங்கரம் பண்ணிக்கிட்டு மத்த சுந்தர் ஒருத்தி விளையாடே வந்தாள். கருவாச்சி போல இருப்பா இவ கருத்த போட்டு தானிடுமா, பல்ல பல்ல காட்டிடுவா. இருங்க மாமா, நீங்க வர பூலு பூலுண்டு பல்ல பல்ல காட்டிடுவா. இங்க பறவையத்தை மயக்கிடுவா. லாலாங்கிற லூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. அடி லாலாங்கிற லூனா உன்னை நம்புவதெல்லாம் வீணா. யாராவது பெரியம்மான்றது? ஆமாம், அவள் பெரியப்பா தானே கட்டியிருந்தாரு. ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு நடனம் அங்கே வந்தாலும் கலை கண்ணோட்டத்தோடு தான் பார்க்க வேண்டும். தம்பி ஒன்னே தாண்டா. ஒரே ஒரு விஷயம், அலையை கூட்டு வர்றதுக்கு பெரிய கீர்த்தி சுரேஷ் ஷூட்டிங் நடக்குது. அதுக்கு வயிற்று பொழப்புக்கா பாவம் ஆடி பிள்ளை ஊட்டியை காப்பா தம்பி. அதை நான் ஃபீல் பண்ணணும்னு நீ எந்திரிச்சு போடா பொட்ட வரைக்கும் முண்டை. அதை நான் சொல்லணும். பெரியம்மான்றியா ஒருத்தன் சித்தின்றியா, நீ ஃபீல் பண்ணாதரா. அவளுக்கு நீ தாண்டா அலை. என் தங்கம், நீ என்ன பண்ணுறேன்னா ஓடி போய் சட்டியோட ஓடியா. சூப்பர். அப்படி மட்டும் வந்தேன்னா மேடையில் ஏறிடுவேன் வயிற்று பொழப்புக்காக. அதான போ. இதில் யாரும் பெரிய ஆள் கிடையாது. திறமைக்கு பரிசு பண்ணுங்க தலைவாவா. ஃபர்ஸ்ட் நைட் பார்க்க வந்தேன். நான் என்னத்தை பண்ண போகிறேன், கூட பிறந்த தம்பின்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்கடா. கேவலப்பட்ட பையனே. பாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு போற முன்ன பார்த்த சொல்லி போனவல்ல நாகரத்னமே. இப்ப வார்த்த மாதிரி பேசுறைய நாகரத்னமே. வேற மாப்பிள்ளை பார்க்கலாங்க நாகரத்னமே. அதுக்கு மேல வர மாட்டேன். எனக்கு இன்னும் 30 செல்லலை. நான் தொடவே மாட்டேன். ஏன் தொட மாட்டேன்? ஏன் தொட மாட்டீங்க? நீ கன்சீவ் ஆயிடுவ. நான் ஏன் கன்சீவ் ஆகுறேன்? இதுக்கு தானே உன்னை பெரியமான்ட்டாங்க. நான் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண ஒரு 900 ரூபாய்க்கு பண்ணியிருப்பீங்களா? தம்பியை செக் பண்ணுறதுக்கு அது நீர் வரத்து மிஷின் கிடையாது. ஏய் அமைதியா இருங்கப்பா. அதான்டா இவ்வளோ ரோசம். ஏண்டி என்ன சொன்னா? எம்கேஆர் வரட்டும் மண்டைய பொழக்கிற. ஏண்டி தர்மாஸ்பத்திரி முண்டை? ஏய் வா, எங்களை பகச்ச புத்திரக்கட்டு பாண்டிக்கிட்ட சிகிச்சை. என்ன பண்ணுவீங்க? ஏன் மண்டைய பொழந்துருன்னு சொன்னதுல என்ன உங்களுக்கு கோவம்? அப்படித்தான் சொல்லுவேன். என்ன பண்ணுவீங்க? இதால பெரிய ஆளா? அவன் மூஞ்சி முகரையும் இவன்லாம் பார்த்தா சோறு திங்க மனசு வருமா? இந்தால பார்த்தா பேண்ட பொம்பளை எந்திரிக்குமா? ஓ இந்தரியா, ஓ என்ன சப்போர்ட்டுக்கு ஆள் குட்டி வரியா? ஏய் என்னடா சவுண்ட் விடுறீங்க? அவரை பேசினா உங்களுக்கு என்ன கோவம் வருது? என்ன நீ பேசுனீன்னா திருவிழா தாண்ட முடியாது. ஏன் ஏன் பூராமே கரண்ட் புல்லு ரீடு எடுக்கிறவங்க. உன் மீட்ரு பாக்ஸும் உன் சோக்ஸ் பாக்ஸும் பத்திரம் அத்தியா கிளம்பிட்டேன் பாரு. அவதான் வாவோடுல தேசிய அளவில் விருது வாங்கியிருக்கேன். வாவோடு பயலு கடா. ஏய் ஹரிதரணி சொல்லுங்க ராதாகிருஷ்ணன் அவர்களே. என்ன சொன்னா பொழந்துருவேன்? ஆமா பொழந்துருவேன், மண்டைய பொழந்துருவேன்னு. நீ மண்டைய பொழப்ப, நான் இளநிய பொழப்பேன். என் சிங்கங்களுக்கு தெரியும் என்னை பத்தி. நான் யாரையுமே வயிற்றுல அடிச்சு அந்த காசை வாங்கிட்டு போய் 10 பேர்த்த காப்பாற்ற மாட்டேன். என்னைய பொறுத்தளவு இந்த மேடையில் நீதான் பெரியார். அவ்வளவுதான். எங்க அண்ணன் தம்பி அப்படித்தான் நாங்க பேசுவோம். ஏன்னா நாங்க போட்ட சரக்கு அப்படி. எனக்கா அருமையானது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சிப்காடை சேர்ந்த கிரேட் லட்சுமி சர்க்கஸ். அதுதான்
சர்க்கஸ் கம்பெனி. சர்க்கஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஒரு கடினமான உழைப்பு. இவருக்கான பச்சை பிள்ளையை வச்சு கூட அந்த ரிங்கை போட்டு அந்த வயிற்று பொழப்புக்காக மறக்க முடியாது. சிப்காட்டில் நிறையா சர்க்கஸ் உறவுகள் குடியிருக்காங்க. இந்த 100 ரூபாயை என் புத்தூருக்காக நான் கொடுக்குறேன், வாங்கி வச்சுக்க. உண்டியலில் போடுறா. அங்கே போட மாட்டேன். இல்லை, அங்கே உண்டியல் இருக்கு, அங்கே போட்டுக்கிறேன். ஆம்பளை பெரும்பாலும் சட்டையிலையும் பேண்ட்லையும் வைப்போம். பொம்பளை எதுக்கு தெரியுமா ஜாக்கெட்டில் வைக்கிங்க? எதுக்கு? அங்கே தான் வட்டி ஓடுற இடம். அப்படின்னா அங்கே வச்சுட்டா உன் புருஷன் எடுக்கவே முடியாது. என்னத்தை? கையை உள்ளே விட்டான்னா எருத்தடிச்சு செத்து போயிடுவேன். ஐயா, இங்கே வா குந்தாணி மகளே. குந்தாணி மகள்லாம் சொல்லிக்கிற கூட இந்த பாருங்களே, இந்த எதிர்த்து பேசுகிறவளோ வச்சுக்காதீங்க பொம்பளை பிள்ளைகிட்ட. ஏன் உங்களுக்கு ஆள் சப்போர்ட் வச்சுருக்கீங்கன்ற தைரியமா? ஓமாவா என்ன? ஆமா, குந்தாணி மக என்றால் தவறு கிடையாது. ஆ, வயசுக்கு வந்தால் நீ குந்தி இருப்ப. அப்போது உன் தாய்மாவன் வருவான் ஆணியை கொண்டு. ஓ, ஆணியை கொண்டு வந்து செவத்துல அடிச்சு அதுல 30 சென்ற உடனே ஒரு புகைப்படத்தை மாட்டி அதை உன்னை சாமி கும்பிட சொல்லுவான். அதான் குந்து. உட்காந்துட்ட ஆணி மயன் கை தட்டலாம். எப்படி ஒரு விளக்கம். சரி, வயசுக்கு வர்றதுன்னா என்னங்க? வயசுக்கு வருவது என்றால் அது ஒரு விதமான தடுமம். தடுமம்னா தடிச்சு தடிச்சு வருமா? தடுமம் என்றால் அது ஒரு கிரீம். கிரீமா? ஏன் வயதுக்கு வருகிறார்கள்? ஏன்? உன் வயிற்றுக்குள்ளே இருப்பது கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸா? பத்தியா என் தம்பி வழக்கம் சொல்றாங்க. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிடையாது, சிறு பிஞ்சு கொத்தனார் மைனை எந்திரிச்சு வீட்டுக்கு போட கட்டையை தூக்கிட்டு அத்தை தண்டி பொம்பளைய பிசு பிசுன்னு சொல்றேன். கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் அது நீ வயசுக்கு வந்தாத்தான் பல கஸ்மஸ்லாம் நடக்குது. ஓ, வயசுக்கு வர்றது என்னன்னு தெரியாம மேக்கப் போட்ட என்டி பரிச்சாலி முண்டை. நான் என்ன வயசுக்கு வரலங்க. ஏன் நீ வயசுக்கு வரல? ஏன் காரணம்? காரணம் ப்ரும் ப்ரும். அது என்ன ப்ரூம் ப்ரூம்னா என்னது? ஐசி வண்டிக்காரன் உன் வீட்டுக்கு வரலன்னு அர்த்தம். ஆனா உணர்ச்சியா சிரிப்பாங்க அதை சொன்னா. நான் இங்க வாடா, என் பக்கத்துல வாடா. சொல்லுங்க. என் தம்பியை உன்னை தப்பா தவறா பேசியிருந்தா நான் மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா என் தம்பியை பேச மாட்டாங்க. நீ அவங்களுக்கு பூரா அண்ணி. அப்புறம் தான் ஒரு நாள் கொண்டு வருவேன் உண்ணி. என்னத்தையா சொல்ற? ஏலே, நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும்டா. நான் இன்னைக்கு நேத்தா ஏன் அத்தாச்சின்றேன், உன்னை அத்துட்டு போய் ஆச்சு விட்டுறேன். ஓத்தோடி தாடா என் தங்கம், என் தங்கம் உன் சிமுண்ட முடைய பார்த்துதான் ராம்கோ செஞ்சாங்க. திகுத்துலுன்னு இருக்கு, என்னமோ பாண்டி கோயில் கெடா வெட்டினது மாதிரி. அதே முத்தனை கடாய்க்கு குடல் இப்படித்தான் தொங்கும். அது குண்டி கிடையாது, லூசு சொல்லாத ஆயி. அப்புறம் இது பேர் என்ன? என்னைய பொறுத்தளவு அது வேறு சொரக்கா. சொரக்காவா? இப்போ வெயிலுக்கு விதைக்காக போட்டிருக்கேன். ஏன் தர்பூசணின்னு சொல்ல வேண்டியதானே? தர்பூசணி சொல்லக்கூடாது, பூரா கீத்து போட வந்துடுவாங்க. லூசு சொல்லாத ஆமா முண்டை. சரி, ஆமா முண்டையா? ஆமாம், விரட்டி போட்டுருவாரு. அவர் வந்து உள்ளு வாங்கிடுவார். பிறகு முண்டைன்றேன். அரிதரணி, ஐயோ நான் என்ன செய்வேன்? ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இது எனக்கு மக வேணும். அப்படி சொல்லாத லூசு, அப்புறம் சம்பளம் தர மாட்டேன், சூம்ப விட்டுருவேன். இப்போ மாமா அன்னைக்கே உங்கள் ஆத்தா சொன்னால் தள்ளி போடணும்னு நான் முணுமுணுன்ட்டு இது பண்ணிவிட்டேன். அன்னைக்கு உன்னைய பற்றதுக்கு ஒரு டிரான்ஸ்பராக பற்றியிருந்தா கூட நான் திருப்பி சிலைன்னு அடித்து கிச்சுக்குன்னு அடிச்சிருப்பேன். அப்பா எனக்கு பசிக்குதுப்பா. அப்படியா? அப்பாவை லப்பரை ஒதுக்கி விட்டு பாலக்குடி. இது மேங்கோ லப்பர். ஐயோ, ஆல்ரவுண்ட் மாமா ஒரு லப்பர் வச்சு. அது வேணா கர்மம். அதெல்லாம் வந்து இது முலாம்பழம். பெட்டிக்கார் ஒரு லப்பர் வச்சிருக்காரு. அது என்ன? அது கரும்பு ஜூஸ். கரும்பு ஜூஸா? ஆமா, 12 கட்டு புளிஞ்சாத்தே லேசம் போடுக்கான். மிருதங்காரன் ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன். அது என்ன? டொமோட்டோ. டொமோட்டோவா? ஆமா, டொமேட்டோவா? ஆமா, தாளக்கார ஒரு ஜூஸ் வச்சிருக்கேன். அது என்ன ஜூஸ்? திராட்சை. திராட்சை சின்னதா இருக்கும். அப்படிலாம் சொல்லாத லூஸ் இருந்தா வந்துட்டேன். ஐயே, உண்மையிலே லூசு குதி. என்னங்க உங்க இடுப்ப கிள்ளிட்டு போறாரு? அவன் உன் இடுப்ப கிள்ள வந்தவன் யூடியூப் ஓடுதுல, அதனால கிள்ள. புருஷன் நாளைக்கு மணிக்கட்டோட வெட்டி புரியான்னு என்னைய கிள்ளிட்டு போகுது மொட்டு முண்டை. நீங்க வாடா என் தங்கம். சொல்லுங்கப்பா. அப்பான்னு சொல்லக்கூடாது, குனிய வச்சு காந்த விட்டுருவேன். சொல்லக்கூடாது லூசு ஆயி. நான் இப்போ மாமா. சொல்லு. ஐயா மாமாடா. என்னடா தம்பி நீ பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன்.
பள்ளிக்கூடம் பொங்கு தஞ்ச மாதிரி இருக்கு மயிர் மேனே. அங்கே படிக்க மாட்டாங்க, இங்கே வர பூரா காம முறியா இருக்கேன். அவங்களும் ஆண்கள் தானே, அவங்களுக்கு முணுமுணுப்பு இருக்கத்தானே செய்யும். ஆசை இருக்காதா? அதனால என் சிசிஎம் பிள்ளைகளை கூப்பிட்டு விட்டாத்தேன் சரியா வரும். ஏன் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? நீங்க வந்து அப்படியே பொழந்து விட்டிய, அவங்க வந்து நோங்குவாங்களா? என்னடா சொல்றீங்க? ஒரே ஒரு விஷயம், நான் வந்து இன்னைக்கு பெரிய மனுஷன் தன்மையில் இருக்கேன். சரி. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்களோ படம் பார்க்குறாங்க, எப்படி பண்ணுறாங்களோ இன்னைக்கு ஹெச்டி என்ன பார்த்தாங்களோ தெரியாது. தமிழ் வீடியோ இருந்தால் அரும்பு குறையாமல் பண்ணுவாங்க. நீக்குறதுக்குறன்னு கொண்டுருவாங்க. ஆமாம், நீக்குறதுக்குறனா கயரில் சாச்சு போட்டு உடனே அடிப்பேன். ஆக மொத்தம் நீங்கள் சொல்லி கொடுக்குறத செய்ய மாட்டாங்க. இப்போ வருவாங்க பாரு, வர்றது எங்கள் அத்தை வரும். அத்தை யோகி பாபு ஆனந்த் அத்தை. சரி கூப்பிடுங்க. பட்ட நிலவு போல எசனக்காங்கட்டும் கூட வடமல்லி வடமல்லி பூவழகே எசனக்காங்கட்டும் கூட. என்ன கட்டப்பனே தெரியாது. அது என்ன கட்டவை போடுச்சு, என்ன வசனம் பேச்சுன்னா அதுக்கே தெரியாது. இது என்ன எந்த ஊரில் அப்படி விளக்க பிடிச்சிட்டு வந்தாங்க? பாரின் லைட் வாங்குறீங்களா? பாரின் லைட். இது எங்கே ஓட்டா எரியும்? அது கப்ளிங்கில் மாட்டினா கப்பு கப்புன்னு எரியும். பார்த்தீங்களாங்க, அவங்க கப்ளிங்கில் மாட்டி செவரொட்டி அக்கத்துறேன். வாங்க, உங்கள் இதில் இருட்டாவே 8 மாதமாக கிடக்கு. இல்லை, ஏற்கனவே அது லைட்டு மாதிரி தான்டா இருக்கு. ஐயா யோகி வா ஐயா, ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க போய் சித்தப்பேனே. இந்த கெட்டப்ப ஒன்று யாரா படுத்தினா? ஆனா உலகத்திலே பின்னாடி புடப்பா வச்சு அதானே எதனே பின்னாடி எப்படி இருக்கு மூலமா? அது ஆயிருக்கும் போது வீங்கிக்கிருச்சு. ஓ, அது நேற்று பிரேரசை தின்னுட்டு ஆயிருந்திருக்கு, அதே பெருசா கொப்பளம் வந்துருச்சு. அப்படியா மாமா? ஒரு போடு போறீங்களா யோகி பாபு மாமா? அடிக்கிறேன், எவ்வி அடிப்பேன். கிளிப்பீங்க. இது என்ன கைலி? இது நான் ராஜஸ்தான்ல இருந்தேன். இல்ல அங்க இறங்குங்க. அங்க இருந்து நம்ம லேட்டஸ்ட் மாடலா எடுத்தாச்சு. அடி ஏய், இது ஏன் பாவடமா இருக்கே? காயப்பட்டு வச்சிருந்த மாதிரி இருக்கே. ஓம் பாவடத்தை முட்டை கோச்சி அடிக்குது. அடி பஞ்சு முட்டா சில கட்டி, பஞ்சு முட்டா சில கட்டி, அடி பட்டு வண்ண லவுக்க போட்டு, பட்டு வண்ண லவுக்க போட்டு, கஞ்சி கொண்டு போறவளே. ரொம்ப விரிக்க கூடாது. வாமாட ஓட தண்ணி வச்சுட்டு போயிருவேன். ஏன் விரிக்க சொல்லிட்டே இருக்கான்? அப்புறமே திருக்கண்டாளி மலை பொழக்க கூடாது லூசு. பொழந்தாத்தே நான் மம்பட்டி கணை அதுல போட்டு இழுப்பேன். வாங்க மாமா. பஞ்சு முட்டா சில கட்டி, பஞ்சு முட்டாய் சில கட்டி. ராமேஸ்வரன் தீர்த்தம் தொலைச்சிட்டு போறாரு. இன்னும் வந்தாரு, கை தட்டு வாங்கினாரு, போயிட்டாரு. அவன் தான் நடிகன். நம்ம உசுரை கொடுத்து முக்கி பேசணுமே, எந்த பயிலா கை தட்டல. வந்தேன், கோமியம் தெளிச்சேன், போயிட்டேன். என்ன பண்ண? எங்க அத்தை வேற பாவாடையெல்லாம் கட்டிட்டு வந்து 10 பேர் சிரிப்பாங்கன்னு ஒரு மசுரும் இல்லை. இங்க வாரு மடையில கட்ட ஓட்ட என்னடா வாத்து முட்டையிட்டு புடைச்சது மாதிரி. ஓர சரம் பார்த்து ஒதுங்கன பதமா, ஓட தண்ணிக்குள்ள நீ ஒதுங்கன பதமா. இது இந்த முட்டை கிசுமு தானே. தண்டி ஆம்பளை இருக்கும். இல்ல, அவர்தான் கூப்பிட்டாரு, அவரை அடிங்க. கூப்பிட்டா போக கூடாது, காசு கொடுக்க மாட்டாங்க. நான் காசு கொடுத்துருக்கேன், 500 ரூபா கொடுத்துருக்கேன். 500 ரூபாய்க்கு அரைப்படி மாவு ஆட்டணும்க்கா. 200 ரூபாய்க்கு காப்படி ஆட்டிக்கிறேன். வா காக்கிறேன்ற காட்டு. அத்தை உங்களை எவனா பேக்கல அடிச்சிருக்கான? எத்தனை கத்தியாச்சு
உன்ன உன்ன உணமிங்கே உன்னை யாருங்கோ உடம்பில் இல்ல குறைகள் எல்லாம் உணவில்லைங்கோ உல உல உழைக்க நம்ம கருப்பங்கோயில் கோயில் மாடு அலங்காரம் உள்ள 2வது பரிசு வாங்குறது நமக்கு பெருமை. மாடை கொண்டு வந்துட்டேன். போகுது. கை தட்டலாம். ஒரு பச்சை மண் வயிற்று பொழப்புக்காக நம்மளை எல்லாம் சிரிக்க வைத்து குடும்ப சுமையை சுமக்கிறான். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான். நிறையா பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஃபோன் அடிச்சு வாட்ஸ்அப்பில் இந்த பப்புல் ரொம்ப பேசுகிறானே அப்படின்னு. அதுக்கு தான் இப்போ வாய் பூட்டி சட்டம் போட்டிருக்கேன். இன்னும் வாயே பேச மாட்டேன். ஒல்லி ஊமை செய்யுது. அத்தை நீங்கள் போடுங்க அத்தை. எப்போ பார்த்தாலும் பயந்த கோளாறாகவே இருக்கிற அத்தை. கனகரத்த கிளி யோசனக்கா கொட்டு கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில யோசனக்கா கொட்டு கூட அடி உருட்டி முழிக்கையில யோசனக்கா கொட்டு கூட ஒட்டம்பல்லாம் அடி ஒட்டம்பல்லாம் சிலுக்கடி யோசனக்கா கொட்டு அடி உருட்டி முழிக்கையில யோசனக்கா கொட்டு கூட சப்பி எறிடா பிடிக்கூடாதுரா ராமு. புடிச்சா அடிச்சு விடுறா கோவால். அங்கன இல்ல நீ புடிச்சிருக்கிறது கொட்டைய கொலக்கொலன்னு இருக்கு. இந்த காளிப்பையன் மையன் எந்தது செய்யறானோ அதை நல்லா செய்யறான். ஐயோ ஒண்ணுமே கையில தென்னு பல்ல கொலக்கொலன்னு தான் இருந்துச்சு. நீ ஒரு உதுத்த சக்காலத்தி மகன். வண்டியில இருந்து விழுந்ததுனால சில்லு தெரிஞ்சு போச்சு. அத்தை மேகி பவுடர். அத்தை இங்க வாங்கத்த. திருவிழா தாண்டினவனே உன்னை கொண்டுருவேன். இந்த ஊர் எல்லையை தானே உன்னே காலி பண்ணிடு. காலி பையன் மகளே. அவன் ஆயிருந்தா அதில் உனக்கு தம்பி வேணும். சாரி சார். ஏய் உங்கள் அக்கா தொட்டு கும்பிடு. அக்காவா? எங்கள் அக்காவுக்கு சூப்பர் குண்டியா இருக்குடா. ஏய் கும்பிடக்கூடாது, அது கருங்குளத்து முனி. எங்க ஒரு தடவை காட்டுக்கா. உன் பாலத்தில் வண்டி ஓட்டி பழகிக்க. உங்கள் அக்கா கலட்டுச்சுன்னா அதில் ஊரா அரும்பாறையாக இருக்கும். நெஜத்தில் மங்கள அன்னைக்காதடி ஜிங்கிலா. ஏலே நான் உன்னை என்னடா உன்னை நான் வாடு செவனேன்னு வேற பேக்குதுமா. குருநாதரை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறான். குருநாதரை அதுக்கு என்ன நீ சூம்பு அவனை? அவன் பாட்டுக்கு வந்தேன், அடிச்சது நம்ம தப்புதேன். அவன் கட்ட தானே சொன்னேன். பேசாம வரையும் எதுக்குற அடிக்கிற பேக்குதி மயனே. இதில் என்ன நியாயம் தானே? இந்த கிளம்பிட்டேன் அவன் தம்பி மையன். வாடா சால நல்ல கடந்து வாடி அடிய சத்திரகுடிய தாண்டி வாடி. சூப்பர் சாங், நல்லா இருக்கு. சத்திரக்குடி எங்க இருக்கு? சத்திரக்குடி ஏன் என் உயிர் வரை வாங்குற? நீங்க 2 பேரும் என்னை சேர்ந்தீங்களா? அதுல இருந்து நட்டத்திலே வருது கம்பெனி. ஒரு புலவர்ல வந்துருச்சு ப்ரோ. விடுங்க ப்ரோ. கையை தூக்குங்க போ. சால நல்லா கடந்து வாடி அடிய ராமநாடு தாண்டி வாடி. சால நல்லா கடந்து வாடி புள்ள ராமநாடு தாண்டி வாடி. வாடி கோத்தா வாடி. இருந்தா புருஷன் வந்துருவா. வேமவா கள்ளத்தே வர்றேன். வா காட்டு தள்ளுறேன். ஆஹா நான் போடத்தான் செய்வேன். 800 ஆயிருக்கு. மாமா வேலை பார்த்ததுக்கு 800 ஆயிருக்கு. எந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்றியோ பொம்பளை விஷயத்தில் நல்லா இருக்கீங்களே மாமா. எப்படி மாமா? அது நான் பார்க்குற படம் அப்படி. ஒன்லி சன்னிலியோ மியா கலிபா. இவங்கள அதே பிராண்டு தான் பார்ப்பாங்க வேலையா. அதனால தான் கெட்டு போயிருக்கேன். இதுக்கு ஒன்று ஏற்றி விடுங்க.
உனக்கு பயிற்சி குவாலிட்டியாக இருக்கும் பேக் ஷாட்டு தான். பச்சை மிளகா அது காரம் இல்ல என் மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல. வாத்தியாரா மரியாதை விட்றா. இவனை நான் என்னடா உன்ன என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அவன் சொல்ற மணிக்கு ஊமையா வந்துடுச்சால ஊமையாதால போனேன். ஊம்ப சொல்றானப்பா. அண்ணா அண்ணா அவனை நீங்க சொன்னீங்களா? அண்ணா எனக்கே தெரியாம சொல்லியிருப்பீங்க போல. என்ன சொன்னா அவன் அண்ணா நீங்க அது நல்லா எனக்கு தெரியுது. அதை தான் செய்ய சொல்கிறேன். ஏற்கனவே அவனை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் அவனுக்கு அப்படி செஞ்சு விட்டேன். எப்படி? ஆனால் நல்லா செய்வேன். இப்போ செய்யலாம் பார்த்தா அவனுக்கு அதில் புண்ணு இருக்குண்ணா. வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா. வெள்ளி புடியருவா வெடல புள்ள கையருவா. வெடல புள்ள கையருவா. இந்த ஆய் இருக்கும்போது முக்கிட்டு வருவாங்க பாரு, அது முகரை நல்லா பாருங்கய்யா. இப்போ இந்த ரோபோ நான் சொல்கிறதெல்லாம் செய்யும். சிலையாரு எல்லாத்துக்கும் சளிட்டடி. அது பேட்டரி கொஞ்சம் லோவாகிடுச்சு. குறும்பு தெறிக்கி 6 வாங்கியிருப்பேன், சுதாரிச்சுக்கிட்டேன். மண்டி ஓடு அப்படியே வாய வை. லூசு சாம்புராணி போகவாட வர்றேன். சுடன் ஓடு. கொஞ்சம் சார்ஜ் இல்லைங்க, விடுங்க. அவனை ஏறி விட்டு அடி வாங்கி வச்சுட்டு நீ வாழ்றது பழனி கொத்தனார் மேனே. கட்டி பூடி புள்ள கண்டபடி கட்டி பூடி. நான் பாட்டு பாடிட்டேன், அங்கே ஓடுறதுக்குள்ள அதுக்குள்ள வளகாப்பு நடத்துறாங்க. வரு போதும் போ, தீபாவளி என்னைக்கு பார்த்துக்குறோம். எனக்கு இழப்பு வருது ஒரு மாதிரியா இருக்கு, வேணாம். அது நான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன், அவன் வேணாம்னு சொல்கிறாரு அவரு. மாத்திரை வாங்கி இது ஒன்றாத்தையும் எனக்கு டப்பு டப்பு. அவரும் ஒன்றும் செய்ய மாட்டார், நீ ஒன்றும் செய்ய மாட்டார். ஏன் நான் முடியாட்டாலும் விரல வச்சு கிச்சா கிச்சா. அத்தை வாங்க, நீங்கள் வேணாம், திருவிழாவில் வண்டி ஏறி போகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு காமா முத்திக்கிருச்சு, 80 பாயிண்ட் இருக்கு. அத்தையா அந்த அத்தைன்றியா உன்னைய வேணா அவன்கிட்ட போய் என்னடா பண்ணுறது? கட்டுனேன் கோட்டை ஒன்று, அதை கட்டிக்காக்க ஒரு கவல் இல்லை. கட்டின கோட்டை ஒன்று, அதை கட்டிக்காக்க ஒரு நதி இல்லை. பேச மாட்டேன், பேசாமல் இரு. ஓடி போய் அப்பா கள்ளச்சி வச்சுருக்கேன் சாப்பிடு வரேன். என்னைக்கு ஓடி போய் முண்டை மூக்காந்தல்ல அடிச்சு போட. ஏன்னா 1 மணி நெருக்கி ஆக போகுது. சின்ன கருப்பு பெரிய கருப்பு எல்லா சாமியும் ஒன்று கூடக்கூடிய நேரம். உறவுகளே போயிடாதீங்க. சின்ன கருப்பு பெரிய முடிஞ்சோடனே கோடாங்கி சீன் இருக்குது. ஏன்னா தெய்வம் எல்லோரும் சொல்லுவாங்க, வேட்டைக்கு போகிறது ஒன்று கூடுறது எப்போன்னா 1 மணி தான் நைட்டு. இது சொன்னால் கூட சிரிக்கிறேன் சாமிப்பா.
பேச மாட்டார் மாப்பிள்ளை. அவர் வாயில நாக்கில் புண்ணும். அந்த ஐயா அந்த ஆமையங்க தள்ளி விடுங்க. போ போ போ. நீ சொன்னாதான் நான் போவேன். நான் தான் சொல்கிறேன்ல, போ மாமா 2 ஓடு ஓடுவார், வாங்கிட்டு வா. ஏலே இவன் சொல்லி வர்ற அளவுக்கு ஆகி போச்சு பேப்பைய மகளே. இல்லை எப்பயுமே நம்மகிட்ட அளவுக்கு எடுத்து தான் போகும். நம்ம இப்போத்தான் 2 பேர்த்த உம்முன்னு இருக்க வச்சு அவங்கள காணாம். யாரு அவர் வந்து நீ திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டார். அது பாவம் கூத்தாடி அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். பேசாமல் இருந்தேன். என்னையை பொறுத்தளவு 10 பேரை கூட வளர்த்து விடுவேன். 10 பேர் குடும்பம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். தான் சாப்பிட்ற சாப்பாட்டிலே பாதி. அதனால் கொஞ்சம் ஒரு கால் மணி நேரத்துக்கு என் மகன்றது இல்லாமல் எனக்கு கம்பெனி கொடு. இப்போ தானே சொன்னேன் ஊழ வடிச்ச முண்டை. மாமான்னு தான் சொல்லணும். மாமான்னு சொல்லு. கொஞ்சம் வாலிமு கரெக்ட். 1/4 மணி நேரம் தானே. கண்ணை மூடிக்க, பல்ல கடிச்சுக்கிறணும் இருக்கியா. தம்பி நீங்கள் என்ன செக்ஸ் விஷயமாக பேசுறீங்க? நீ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உன் துவைக்கிற கல் தான் இந்தா. இப்போ நான் ஒரு பட்டன் நமக்குன்னா உனக்கு முத்திரம் கொடுக்கும். பாரு இன்னொரு பட்டன் நமக்குன்னா விரல அடிச்சு விடும். அவ்வளோதான் பேச சொன்னீங்களப்பா. அவ்வளோதான் செய்யும். ரோபோ அது. எங்கள் அம்மாளுக்கு ஒரு தடவை பட்டன் நம்பிக்கை விடுங்க. அதுக்கு வந்து நிறையா சார்ஜ் ஃபுல்லாகணும். நான் வேணா ஒரு தடவை அமுக்கி பார்க்கவா? எங்கே ஏதாவது செய்தானே பார்ப்போம். இந்த விரலுக்கு கூட இருக்குவாரு, அதுதான் உளுந்து சுச்சி. அதை அமுக்குவேன். கொன்றும். அமுக்கு அமுக்கு சும்மா இந்த பட்டனை அமுக்கவே இல்லைடா கண்டாளி மனே. சென்சாரா? அதே சென்சார். அமுக்கு. முன்னாடி வருது. இப்போ அந்த சுச்சி அமுக்கு கேட்டா சவுண்டோட உன்னை காம முத்தம். எப்படி? இந்த ஆனால் அமுக்கிறேன் பாரு. இது வந்து 6 மாத கடா. இப்போ முத்தனை கடா வரும் பாருவேன். எந்தோட நோத்தா கடா ஊண்டு கத்துச்சு. கேவல பையமேனே கண்ணே. அது 2 நம்ம வளர்த்த பிள்ளைய நம்ம கட்டில் உடக்கும்போது அவங்க கட்டில் கீழே படுத்துக்கிறாய். பார்த்தியா பட்டனை மாற்றி அமைக்கிட்டேன். என்னே ஷாட் போடுது ஒரு பேக் ஷாட்டு. தம்பி காலையில் ஒரு தாண்டும் போது உங்களுக்கு நீர்மலை எடுத்துருவேன். உன்னை வெறும் தண்ணியில் ஊற்றி உன்னை எரிக்கலைன்னா என்ன மேத்து பேக் ஷாட் அடிச்ச? பட்டன் மாற்றி போட்டீங்க. பட்டன் மாற்றி விழுந்துருச்சு. அதனால அதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு தள்ளி விடுங்க. அந்த பிள்ளைய கிரேண்டர் இங்கிட்டு விட்டாதான் எவ்வி அடிக்கும். அப்படி அடிக்கும். நீங்கிட்டு வாத்தா. உலகத்தில் எல்லாரும் நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? தம்பி டைலாக பேச விடுங்க, இல்லை பொத்திக்கிட்டு இருங்க. கையை பிடிச்சி பிணைஞ்சுக்கிட்டே இருக்கான். வீடு ஏற்கனவே மைதா மாவு கம்பெனியில் இருந்தவன். அவன் கையை பிணைஞ்சுன்னு சந்தோஷப்படுவோம். பைய பிணையாம பைய பிணைங்க மாமா. பைய பிணைஞ்சுன்னா கந்தூர்லாம் ஆக்கிடுவேன். நீங்கள் என்னங்க நீச்சல் தண்ணி குடிக்கிற ஆள் மாதிரி அண்ணாதுக்கு இருக்கீங்க. சிவ சமாதி அடைஞ்ச நேரம் இருப்பு. ஆமாம் பெரிய தாலி பாலசுப்ரமணியம் குரல் வந்து 2 பாட்டு பாடு போகிறாரு. அது முண்டை பிளேடு தின்ற நாய் மாதிரி பேசும். அவன் காலை வளர்ப்பி விட்டான். அவன் தன்னால விதற சமக்க முடியாம தெரியான். அவன் பார்க்கமான மைக்கு அடி காலை உழைச்சேன். இப்போ விதரில் அடிச்சு விட்டேன். அண்ணே என்ன சாமிக்குவா? நான் என்ன லூசு போயில? நான் பெரிய கோடாங்க வந்தே யாரு?
அடே டேய் 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 ஏப்பா ஆட சொல்லி ஆடல, அதை அரைஞ்சு விட்டேன். அடே 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 ஆஃப் ராமு, ஆஃப் ராமு. இந்த தண்டி பையன் உன்னை அடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஐயா எனக்கு ஒரு கொலை மொங்கு வெட்டி போடுங்க. ஆனால் ஆனந்த மடுவை சுத்திட்டேன். ஆனால் பின்னாடி அந்த இதில் ஏற்றாண்டாவே ஓத்தா இறங்குடா சென்ன குதிமணி. கைதட்டலாம். காட்சிகள் ஆரம்பம். சர்க்கஸ் சர்க்கஸ் சர்க்கஸ். இப்போ அதே ஏறு, அது தண்ணி முதுகில் ஏறுவான். எங்க இப்போ வீட்டில் எதையும் வேலை ஆக்குறியா? அப்புறம் என்ன? தென்றலுக்கு அழகு உன்னுடைய சொல்லகு. தென்றலுக்கு போய் சொல்லவா? மூடன். பெண்களுக்கு கூந்தை இல்லை. சரி என்னடா சார் போய் சார் போய் புதன்னு கேட்குது. கச்சேரியில் ஏட்டுற மாதிரி வாய்ஸ் புரிஞ்சாத்தான் மக்களே சிரிக்க முடியும். அரிதரணி என்னடா அனவண்டா படம் மாதிரி கேட்குது. சார் போய் பேச குறைச்சு சார் போய்கிறேன். பேச குறைப்பா. ஆம்பளை குறைங்களே ப்ளீஸ் தம்பி, ஆம்பளை குறைங்களே ப்ளீஸ். சொல்லி மாப்பிள்ளை பேசுவார், நீ பொத்து. அரிதரணி போர்ட்லயே குறைக்கிறீங்க. ஆமா சிங்கா சிங்கா. அதேதான் சார்பு. அரிதரணி நீ கம்மாய்க்கு எத்தனை மணிக்கு வருவ? கம்மாய்க்கு விடிய காலம் 3:30 போயிடுவா. நீ 4 மணிக்கு போய் பார்த்தேன்னா 1.5 லாரிக்கு அல்லெல்லாம் பிய பேண்ட் வச்சிருப்பா. இவர் பி மொத்த ஏஜெண்டாக இருக்கு பாருங்க. ஆமா கம்பு கூட்ட சிறகு. நேரத்தில் கருப்பு கலர் பண்ணுறீங்க, ரத்தம் திண்டிங்களா? ஆனால் இந்த மாதிரி அசிங்க பேச்சுன்னா இந்த மயிர் பேசும். காலு கழுவி விட்டாரா? அப்பா மேய் கிண்டி வச்சிருக்கேன், சாப்பிடுங்க போங்க. வாங்க மாப்பிள்ள, பப்புள் மாப்பிள்ள. அரிதரணி உனக்கு வர காப்பி பிடிக்குமா, சொக்கு காப்பி பிடிக்குமா? எதுவும் பிடிக்காது. அவர் போடுற குசுதான் பிடிக்கும். அண்ணா விழா கமிட்டி துண்டு எடுத்து வந்து போடுங்கண்ணே. வாங்க. ஆனந்துக்கு போடல? ஹரி நீ வாங்கிட்டாத்தா? இந்த 3 பேர்த்துக்கு 3 துண்டு இல்லாட்ட கூட உங்கள் சட்டியை கூட கழட்டிட்டு வாங்கயா. அது வேணாம், வாடை வரும், ரொம்ப வரும். லூசு, அதை பொத்திக்கலாம், பருவு வராது. அது அன்னைக்கு ஒரு ஊரில் போட்டு விட்டாங்க, சரியான ஓட்டையா, 3 ஓட்டை, வெதர் ஓட்டு 3 துண்டு இல்லைங்களாயா? இல்லாட்டிலும் பரவாயில்ல, பழைய கரும்பு சக்கை. இல்லை இது என்னடா அது? கேமரா என்ன இந்த நிலமை? இல்லை இது அந்த வேட்டியை முடி விடுங்கிறேன். யாரா என்னோட அந்த தண்டியாக இருக்கேன், பனை மரத்தை சாச்சி போட்டது மாதிரி. இவ்வளோ நேரம் நான் பார்க்கலையாடா. யாராவேன்? என்னண்ணா? அண்ணா அண்ணா எம்காரண்ணா, நல்லா பாரு, உனக்கு தெரியுதா இல்லையா? அண்ணா பாருண்ணா. தெரியலையாண்ணா? அந்த அண்ணன் கிழங்கா மீன் வளர்க்குறாரு. அது கிழங்கா இல்லை, கிழங்கு செவ்வாழையா? தம்பி நீங்கள் 5ஆவதே படிப்பிய புழுன்னு இருக்கான். வாங்க ப்ரோ, மேடைக்கு வாங்க. இங்கே டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மகள் அரிதரணி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. கைதட்டலாம். இங்கே பப்புனாக நடந்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. இங்கே பப்புனாக நடந்து கொண்டிருக்கும் பாலமேடு மண்ணின் மைந்தன் பப்ளு அவர்களுக்கு பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போர்த்து கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த மறக்க முடியாத என் மங்களம் கிராமத்தார்களுக்கும். தம்பி ஒரு நிமிஷம் வாங்கி வாங்கலை ஐயா. எத்தனை வருஷம் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, மறக்க முடியல என்ன? நானே இன்னைக்கிட்டே வரேன்.
எத்தனையோ ஊர் திருவிழான பக்கம் ஆடிட்டு இந்த எண்மங்கலம் இன்னைக்கு தேங்க கண்ணுக்குத்தே தெரியுது. நான் வந்திருக்கேன், போன புரட்டாசியில் வந்தேன். எதுக்கு வந்த? வித நெல் வாங்க வந்தேன்டா, நாடகத்துக்கு வந்தேன்னு சொன்னேண்ணா. வித நெல் வாங்க வந்திருப்பார். எந்த ஊரில் நோத்தா புரட்டாசியில் வந்தாங்க. அப்போல்லாம் பூரா பறிஞ்சிடும், செருப்பு அடிச்சு போடுவேன். பொன்னாடி விருது கௌரவப்படுத்தி அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா. நம்ம சாலமே பாப்பையா பட்டிமன்றத்தில் 7 தடவை அவார்டு வாங்கியிருக்காரு. இல்லை நிறுத்தி மெதுவாக பேசுங்க அத்தை, முடி அலசி விட்டுக்கிட்டு அரைஞ்சு விடுவேன். நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு அளிப்பதற்காக இங்கே வருகை தந்துள்ள உயர்ந்த தமிழ்நாட்டின் கௌரவத்தை கட்டி காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் காவல்துறை சார்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மற்றும் இந்த நாடகத்தை கண்டுகளித்தே ஆக வேண்டும் என்பதற்காக இங்கே 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் பரவாயில்லை, இருந்தாலும் பெட்ரோல் வீணாக போனாலும் பரவாயில்லை என்று காரு, டீசல், எக்ஸல், டிவிசி பெட்டி எல்லா வண்டியும் எடுத்துக்கொண்டு இந்த நாடகத்தை காண்பதற்காக இங்கே வருகை தந்த ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் ஏனைய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் அதுக்கு விளக்கம் ஏனையன்னா அதிகமான அப்படின்னா பெருசு, ஒவ்வொரு ஆளுக்கு ஓசு பெருசாக இருக்கும். உன்னை அந்த ஊரை தாண்ட விட்டாத்தலடா இரு. அது அத்தை செகுல அந்த உங்க பேச்சு உங்க முகரையும் மற்றும் இன்றெடுத்த அந்த மாதாவே உலகத்திலே முதல் தெய்வம் என்று அத்தை உங்களை வெறும் தண்ணியில் இறக்கிவா இல்லை சீமனை ஊற்றி இறக்கிவான்னு யோசிக்கிறேன். சரி பேசுங்க அத்தை. அங்கே அன்பு சார்ந்த விடிய காலையிலே 4 மணிக்கு எழுந்து வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டா வாசலிலே முத்தம் தெளித்து அழகான முறையிலே 56 புள்ளிகளை வைத்து முத்தம் தெளித்தா முத்தம் உங்களை வெட்டினா கூட இந்த சிலை திறக்காத வலை இவன் இறிட்டானையா. அன்பு சார்ந்த ஆத்தாமார்களுக்கும் உடன்படாத சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் போங்கடா இல்ச்சா குதிகளான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போற அந்த 3 பேத்துக்கும் கை தட்டலாம். இதெல்லாம் வந்து இது என் ஒரு வாத்தியார் என்ற ஸ்தானத்திலே எனக்கு பெருமையா இருக்கு. இந்த வார்த்தையை உனக்கு சொல்லி கொடுத்தா வா மறுபடியும் குறைய சொல்லு. எனது சார்பாகவும் யூடியூப் இங்கே சிறப்பான முறையிலே நடக்கக்கூடிய நாடகத்தை ஒளிப்பதிவு செய்து உள்நாட்டு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் ஐரோப்பா, சீனா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஆந்திரா மாநில பிரதேசங்கள் அனைத்திலையுமே அவங்க என்ன வெளிநாட்டுக்கு அட்டை கடத்துறாங்களா? பம்பா குருவி தெரிக்க போகுது. விடிய கால 6 மணி அளவிலே எங்களுக்கு தூக்கம் இல்லை என்றாலும் பரவாயில்லை, மக்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக உண்மையாக அந்த விழிப்புணர்வோடு கண்களிலே இரத்தங்களும் அந்த காயங்களும் கண்ணீராக வடித்து கொண்டு அந்த செல்லிலே எடிட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த வினோதமான அந்த கிருமி அந்த அற்புதமான நிகழ்வு தன்னை தனது திறமையாலே செய்து அதனை தொடர்ந்து சுக்கு காப்பியை வாங்கடா வீட்டுக்கு போன கூதிமேனான்னு சொல்லி வியாபாரம் ஆனது பழைய செருப்புட்ட அடி பிச்சு முடியும் எங்கடா கடுப்போடு வியாபாரம் சுக்கு காப்பி பயல் கடை அவரே சிரிப்பு வந்துருச்சு. அப்போ பூரா வந்து கம்மா கரம்பையும் தண்ணி தானே போ வியாபாரம் அப்படி ஓடி. அன்பு உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் அந்த மஞ்சள் பைக்கில் என்ன வச்சிருக்காரு மாமா? அது என்னமோ வச்சிருக்காரு நிறுவத்தா அதான் அதுன்னு சொல்ல எனக்கு நான் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு பயன்படுத்தி. அத்தனை பேருக்கும் ஆனந்த சார்பாக நன்றி. எனது சார்பாகவும் எங்களை மேடையிலே அறிமுகப்படுத்தி எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்காரு மாமா. இன்று எங்களுக்கு அவரால் முடிந்த ஒரு உதவிகளை செய்து இன்று எங்கள் குடும்பம் சிறப்பான முறையிலேயே நாங்கள் நல்லபடியாக இருக்கோம்னா அதற்கு காரணம் அன்பு மாமா எம்கேஆர் அவர்கள். எத்தனை பேர் வளர்த்து நன்றி இல்லாமல் போனாலும் நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று உங்கள் மத்தியிலேயே எங்கள் சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய நகைச்சுவை நாயகன் நகைச்சுவை சம்பவம் திரைப்பட நடிகர் அன்பு மாமா கள்ளிசேரியைச் சேர்ந்த எம்கேஆர் அவர்கள் சார்பாக சிறந்தான முறையிலே நன்றி என்று கலந்த வணக்கம் 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 வணக்கம். பெண்களுடைய மானத்தை காக்கக்கூடியது சேலை தான் அந்த சேலை விளைகின்ற பொழுது தமிழ்நாட்டிலே நமது முப்பாட்டன்
கோப்தாங்கி அவர்கள் பெண்களுக்காக கண்டுபிடிச்சது தான் அந்த ஊக்கு. அவருடைய சிலையை நமக்காக ஊக்குகளை பெண்களுக்கு மாறாப்பனை இழுத்து குத்துவதற்காக ஊக்கை கண்டுபிடித்த கோப்தாங்கி ஐயாவுடைய சிலையை எத்தனையோ உறவுகள் விறகு வெட்ட போவார்கள், முள்ளு குத்திவிடும். அதையும் பயன்படுத்துகிற ஊக்கு, சலம் வைத்து விடும், அதை குத்திவிட்டு பிதுக்குவதும் ஊக்கு. கறி தின்று விட்டு சில பேருக்கு கடவாளிலே பல்லே கறி ஓய்வு சிக்கிக்கொள்ளும், அதையும் குத்திவிட்டு சீ கண்டாலுமே. அந்த ஊக்கை கண்டுபிடித்த முப்பாட்டன் கோப்தாங்கி ஐயாவுடைய சிலையை இதோ உங்கள் மத்தியிலே திறக்கிறேன், உங்கள் கைதொட்டோடு. இந்த சிலை சொன்னதெல்லாம் செய்யும். சட்டார்னு எந்திரிக்கும். உங்கள் மத்தியிலே உரையாடும். மைக்கை செக் பண்ணும். ஹலோ ஹலோ, செக்குன்னா செக் செக், அதான் செக் செக் செக். அனைவருக்கும் நன்றி சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி. இது நக்கல் மயிர் மாதிரி தெரியுது. எனக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய அந்த அண்ணனுக்கு மட்டும் இந்த ரோஸ் துண்டை போட்ட நன்றி. இல்லை, விழா கமிட்டி ஊருக்காரர்கள் சொல்கிறா, சொல்ல முடியாது. ஏன் எல்லா பேரும் போடல எனக்கு இந்த ரோஸ் துண்டை. அந்த அண்ணன் ஒரு அண்ணன் வந்து என்னை போட்டுவிட்டு போனார். போட்டார், நல்லா இறங்கிருச்சானா. இதுக்கு தானே உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேன். காலையில் அந்த புருஷன் உனக்கு சம்பளம் கொடுப்பாரு, வாங்கிட்டு போ. நல்லா சொல்லு, சொல்கிற மாதிரி சொல்லு, மெதுவா. இந்நாடகத்தை பார்க்க வருகிறந்த அத்தனை சொந்த பந்தம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேரை இவ்வளோ பெருசாக சொல்ல முடியாது தேரை. அப்படியா? காலையில் மட்டும் உளுந்த வடை சின்னதாக எடுத்து கொடுத்தா இன்னும் பெருசாக கேட்குற தின்னிப்பய மேனை. எனக்கு வாயில் வராது. சொல்லுங்க. இங்கே வருகை தந்துள்ள ஆல் பீப்புள்ஸ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சம்சாரி மக்கள், சம்சா விற்கிற மக்கள். சம்சா இல்லப்பா, சம்சாரி மக்கள்கிட்ட அரைஞ்சே வருவேன். சம்சாரி மக்கள் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எனது சார்பாகவும் எனது வாத்தியார் சார்பாகவும் நன்றி. உண்மையிலே அவனை கை தட்டலாம். இப்போ ஆனந்தராஜ் வந்து சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து வளர்ந்தவர் ஆனந்தராஜ் அவர்கள். இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு நாடகத்தை அவர் ஒரு ஆளே முடிஞ்ச அளவுக்கு செய்து காமித்து விடுவார். அந்த திறமை ஆனந்தராஜிட்ட உண்டு. ஆனால் பப்புளுக்கு நாடகம் என்றதா என்னன்னு தெரியாது. ஆனால் நாடக கலைக்கு வர வேண்டும் என்று சிறு வயதுலேருந்து ஒரு வெறி. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, படிக்க போட்டு எதுக்கு பச்சை பையில போட்டு நாடகம், எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தம்பிகளுக்கும் ஒவ்வொரு ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு தம்பிகளுக்கு மோட்டார் ஓட்டணுன்ற ஆர்வம் இருக்கும், இந்த சினிமாவில் போய் நடிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், கேமரா எடுத்து பழகணுன்ற ஆர்வம் இருக்கும், மைசெட்டு இயக்க வேண்டுமென்ற ஆர்வம் இருக்கும். ஆனால் பாலமேடு பப்புளுக்கு நாடக கலையிலே நடிக்க வேண்டுமென்று ஒரு ஆர்வம் இருந்தது. நானும் மேடையில் அறிமுகம் செய்தேன். மக்கள் இன்றைக்கி சாட்டாக எங்கே போனாலும் பாலமேடுனா பப்புளுன்ற கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. ஏய் அத்தை, காதல் பண்ண அந்த பிள்ளையை கூப்பிடுங்க. வா 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 வா, போயிட்டு வரையில் குளிச்சுட்டு வரணும். இருங்க, அது என்ன செந்தட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போகுது? நான் செக் பண்ணி பார்ப்பேன், அப்போக்கப்போ உள்ளே விட்டு பார்ப்பேன். இப்படி இங்கே ஒரு ஊக்கு எடுத்துட்டேன். கல்யாணம் வர்ற ஆவணி 3ஆம் தேதி கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம நேர தொண்டி கடற்கரைக்கு போகணும். ஆஹா, கடல் கரையில் போனேன்னா மீன் பிடிக்கிறதுக்கு ஆளு பூரா கடல் கரையிலே தெரிவாங்க. நீ போய் வாண்டா, அவர் முதல்ல நாங்கள் உட்காந்துருப்பார். நீ போய் ஒன்றும் பண்ண முடியாது. கடல் கரைக்கு எதுக்கு போகிற? ஏன் கடல் கரைக்கு போனேன்னா ஆள் பேர் இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நேரம் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி தாலியை கட்டினது 2 வீலர் பைக்கில் வச்சு ஏற்று
ஏற்றி கொண்டு போய் நேர திருவாடனை போயிரு. திருவாடனை சுடுகாட்டில் கொண்டு போய் வண்டியை நுப்பாட்டிரு. ஏன் கழுப்பு கழிக்கணுமா? ஆஹா, சாம்பலன்மா நுப்பாட்டி வச்சு லேசா ஒரு பாய் மாதிரி ஒரு சாக்கை கேட்க கீழே விரி. சாக்கை விரிச்சு தூக்கி வச்சு 4 ஓடு கண்டாளி குன்னிடுவா. தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஒருவேளை நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தா? நான் கல்யாணம் பண்ணியிருந்தா நான் 2 ஓடுதேன். அப்புறம் நான் விடக்குடக்குன்னு உதஞ்சிருவேன். சிரிச்ச முகத்துக்கு எங்க கருப்பேன் சும்மா கல்லு விதிக்க அருள் பிடிக்கல. ஒரு தவளை அங்கே போயிருச்சு சாமி. முன்னாடி வரணும்னா நீ பின்னாடி செய்யணும். இங்கே வாத்தா அரிதரணி, ஐ லவ் யூ. ஹரி ஹரி, நான் சொன்னா நீ கேப்பியா ஹரி? புருஷனே கேட்க மாட்டேன். நீ எத்தனையோ பேத்துக்கு நான் நல்லது சொல்லியிருக்கிறேன் ஹரி. யார் நீங்க? அதே போல நான் உனக்கும் சொல்லலான்னு ஒரு எண்ணத்துல சொல்றேன் ஹரி. ஆமா, அலங்காநல்லூர் ஐயர் ஸ்ரீதர் மையன் நல்லது சொல்லிட்டு ஓமம் வளர்க்க போறாரு. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு உன் வாழ்க்கை தமிழ் உன் வாய்ஸ் ஏதோ அதில் பேசு. பெரிய மிமிக்கிற வந்தார் ரோபசங்கர். இப்படி பேசும்போது தானே அற வாங்குற உள்ள. அரிதரணி இடையில வருவாங்க, உனக்காக நான் வீடு கட்டி தரோம்னு சொல்லுவாங்க. உன்னைய நான் இன்னோவா காரில் ஏற்றிட்டு போவோம்னு சொல்லுவாங்க. உனக்காக நான் பங்களா கட்டுவோம்னு சொல்லுவாங்க. உனக்காக அதை மாட்டுவேன் இதை மாட்டுவோம்னு சொல்லுவாங்க. கடைசியில் உன்னைய மாட்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அது ஒரு முறைக்கு மக வேணா அத்தை. இவ்வளோ டைலாக் தேவையில்லைத்த. வாங்கத்த இதுக்கு தானே போல அடி வாங்குறீங்க. அந்த டயலாக்லாம் இவன் தான் என்கிட்ட சொன்னான் உள்ள. எப்படி தெரியுமா? காதலை பண்ண போறேன். அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. சும்மா நின்று பேசுனாக்க என்னத்தா உன் சொத்தலிஞ்சு போயிருமா பொண்ணாத்தா. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. ஏய் அதுதான் சொரித்தவளை சிலை. அதுதான் இது. 2 பேரும் சிலையா இருக்காங்க. இப்போ எழுப்பி விடவா? இங்கே ஒரு 10 பைசாவை போங்கடா. அது சென்று 27 வருஷம் ஆச்சு. போங்கடா பிச்சைக்கார பையமைங்க. ஆத்தா பேன் சொன்னதைய நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, உன் உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறிய நீ சின்னாத்தா. ஏய் நான் கூட பரதநாட்டிய கிளாஸ். அது என்னது இப்படி கவுந்துருச்சு? இப்போ தமிழ்நாடோட நிலைமையை பாருவேன். என்னது? முதல்ல நம்ம பயந்தோம்னா ஜாமிட்ட போவோம். இப்போ சாமியை பயந்துட்டு ஆளை கூட்டு போறாங்க. ஐயா பாருங்க, அது ஒரு டச் பண்ணே அப்படியே கவுந்துருச்சு. அவ்வளோதான். விழா கமிட்டியாளர் ஊரா ரெடியா இருங்க போ. இல்லை காலைல எப்படி ஸ்டேஷன் போகிறது மாதிரி இருக்கும். எல்லாரும் நினைச்சு போங்கண்ணே. அவ்வளோ என்னாச்சு? தயவு செய்து வந்த ரசிகர்கள் அனைவருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் எந்திரிச்சு பார்த்து போங்க. அவ்வளோதான், நாடகம் நின்று போச்சு. ஓத்தா மயிறு மனை நெஞ்ச போட்டு இப்ப தானே நீ கொல்ல போற நெஞ்சாமிக்கு மயிறு மேனே. ஏன்னா என்னத்த அத்தை
நல்லா தானே என் கூட வந்தியா? எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நான் வேணா இப்ப உசுப்பி விட்டு பார்க்கவா? உசுப்பி விடுவா? நீங்க நினைச்சா உசுப்பி விடுவா? அந்த ரெண்டாவது கீரை இடிக்குதானே. எங்க மறுபடியும் மயிர் இருக்கு. இப்போ அவனை எழுப்புன அவ்வளோ தானே. இந்த ஒரு உளுந்தவடைய தின்னி போய் மேன போய் எனக்கு தெரியாதா? இங்கே கொண்டுட்டான், நீர்மலைக்கு வந்துட்டானா இவன். விடு விடு தம்பி, நகைச்சுவை வைத்தானா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நேரம் காலி 16 காரியம் நடத்திருப்பாங்க. அப்படி படக்கூடாது. ஆயி ஆத்தா பேன் சொன்னதைய நான் கேட்கல, எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல, காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல, உன் உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு தெரியல. அடிக்கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா என்னை கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தாயே. எல்லாம் என்ன ஏசுது, தின சபக்காளி அடிச்சது போல் பேசுது. அடி ஜாதி ஜனம் எல்லாம் என்ன ஏசுது, தின சபக்காளி அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது, இன்று ஒன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தாயே. ஒண்ணு வா வாங்குது, அந்த அழகு மலையா வாசலில தின ஏங்குது. நான் வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது, அந்த அழகு மலையா வாசலில தின ஏங்குது. கண்மணிய பொழுது சாஞ்ச நேரம் ஆகுது, நான் காத்திருந்து காத்திருந்து என் கண்ணோ நோகு. அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம சின்னாத்தா. அழகர் கோயில் 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில் வீற்றிருக்கின்ற சின்ன கருப்பும் இங்கே அருளரங்கி அருவா பிடித்து ஆடி வந்து சேவலை காப கொடுக்கக்கூடிய காட்சி நடைபெற இருக்கிறது. அன்பு உறவுகளை, உங்கள் மனதில் என்ன கவலை இருந்தாலும் என்ன நேர்த்திக்கடை இருந்தாலும் நேர்ந்து கொள்ளுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அன்பு உறவுகளை, இங்கே சென்றா இருக்க உறவுகள்லாம் தள்ளி உட்காருங்க. ஆத்தா இந்த இங்கிட்ட இருக்கலாம் பாயை தூக்கிட்டு அங்கிட்டு போகிறது நல்லது. இந்த பக்கம் இந்த பக்கம் போயிருங்க தாய். ஏன்னா தீப்பந்தை ஏந்தி சுற்றி ஆடும்போது அந்த தீ ஒரு சமயம் வந்து அந்த துணியாகப்பட்டது லேசாக தெரிச்சு வரும். நீ யார் அவன் எங்கன்னு ஒரு கட்டில் போட்டு படுக்கவா? போயிட்டு வாங்கன்னு கருப்புசாமி இங்கே வரப்போகுது. இந்த சென்றாருக்கெல்லாம் கொஞ்சம் எதிர்த்துக்கங்க. மேடைக்கு நேராக அமர்ந்திருக்கின்ற என் அன்பு உறவுகள்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நல்லா வழிவிடுங்க. இந்த பக்கம் வந்துருங்க, 2 பக்கம் தள்ளி வந்துருங்க. கருப்பு 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன கருப்பும் ஏதோ நம்ம ஊரில் வீட்டிருக்கின்ற அந்த பிடாரி அம்மன், அந்த காளியம்மா, அந்த ஐயனார், அத்தனை தெய்வங்களும் ஒன்று கூடி சேவலை காப்ப கொடுக்கக்கூடிய காட்சி நடைபெற இருக்கிறது. அன்பு உறவுகளே, தெய்வத்தினுடைய அருள் இல்லாமல் நாமல் எல்லாம் கிடையாது. வருகிறான் 18ஆம் படியா கொல்லிமலை சின்ன கருப்பு. அரும்பு குறையாமல் ஆடி வரணும்ப்பா. ஆடி வந்து அந்த சேவலை கடிச்சு